கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாளோடு முன் தோன்றி பகுருளியாரின் பன்மலை அடுக்கத்திலே பிறந்து குமரியிலே குருத்தாகி பொதிகையிலே குழந்தையாகி மதுரையிலே மடந்தையாகி காவேரி கரையிலே காலார நடந்து கங்கை கரைவரை தோளோடு நிமிர்ந்து விந்திய மலை வரை வாளால் அளந்து சேர சோழ பாண்டியர் மூவரசர் மடியிலே தவழ்ந்து முச்சங்க தொட்டிலை கிடந்து பாவலர் நெஞ்சத்தில் தவழ்ந்து பன்னிசை பஞ்சத்தில் துயின்று காலத்தால் மூத்து கருத்தால் முறிந்து காணமாய் தெரிந்து வானமாய் விரிந்து வனமாய் விளைந்து நக்கீரன் நப்பூதன் நன்னாதன் நப்பசலர் ஒக்கூர் மாசாத்தி ஒஞ்சாத்தான் கற்கோ ஆண்பார் தேகும் அரவி முதல் முக்கொடியும் தேன்பாலும் தெய்வத்தமிழுக்கு அளித்திட்ட கம்பன் அவர்கள் ஊனோடு உயிரோடு மூட்டி வளர்த்த அமிழ்தானே கையில் எடுத்துக்கொண்டு களிமண் தட்டுகளில் கல் வெட்டுகளில் ஓலைச்சுவடிகளில் மூங்கில் பட்டயங்களில் தாம்பர படிவங்களில் கனிப்பொறி வடிவங்களில் காகித வடிவங்களில் இப்படி எல்லா காலத்திலும் எல்லாத்தையும் ஏறி நின்று அதனை மீறி நின்று நம்முடைய பாலியம் படியேற அகத்தனை தந்து கொண்டாட்ட மேலவங்க கோலாட்டம் தந்து பாவையர் குதிகளிக்க கும்மிகள் தந்து ஏற்றங்கள் இறைப்பதற்கு எதுகை மோனை தந்து இப்படி வாழ்வினுடைய எல்லாத்துக்கும் முதன்மையா நின்று நம்முடைய அன்னையிடம் தந்தையிடம் அணையாத 2500 ஆண்டுகள் அகல் வழக்காய் இருந்து கொண்டு பல்வேறு இடர்களையும் கலைகளையும் தாண்டி பல்வேறு நிலைகளையும் பெரிய அரசியல் புரட்சி நம்மளுக்கு இப்ப ஏற்பட்டிருக்கு. அன்பு உறவுகளே, இப்ப நம்ம முன்னாடி இந்த நிகழ்வுக்கு அன்பு சகோதரர் இந்த தூத்துக்குடி மாவட்டத்துல என்ன அடக்குமுறை ஒடுக்குமுறை அதை தமிழ் சமூகத்துக்கு என்ன நடந்தாலும் அதை உடனடியா களங்கண்டு அந்த அரசு பயங்கரவாதத்தை எதிர்த்து நின்று நிற்கிற ஒரு முக்கியமான போராளியா மல்லர் பேராயத்தினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் தமிழ்மாறன் இருக்காங்க. அவர் எனக்கு போன் அடிச்சு இந்த மாதிரி ஒரு தமிழர் ஒன்று கூடல் கூட்டம் அவசியம் நீங்க வரணும். நான் சொன்னேன், ஆனா தமிழர் ஒன்று கூடல் கூட்டமானே நீங்க எனக்கு கேட்கவே வேணாம், நீங்க பேரை போடுங்க, நான் வந்துடுறேன். ஆனா இங்க பார்த்தா மீனவர்களுக்கான ஒன்று கூடல் கூட்டத்தை தமிழர் ஒன்று கூடல் கூட்டமா உருவாக்கி வச்சிருக்கான் பாருங்க ஆளு. அங்கதான் நம்ம வெற்றி பெற்று நிக்கிறோம். ஏன்னா மீனவர்களுக்கான கூட்டம் இது. இந்த மீனவர்களுக்கான கூட்டத்துக்குள்ள நம்மெல்லாம் யாரு? தமிழர்கள். இதுதான் விஷயம். இந்த விடயத்தை மீனவர்களும் இங்க இந்த தமிழ் இனக்குழுகளும் புரிஞ்சுக்கிட்டா போச்சு, எல்லா பிரச்சனையும் தீர்த்துடலாம். இந்த திராவிடன் சொல்றீங்க பாருங்க, அவனை அடிச்சு ஓட விட்டுலாம். இங்க இருக்கக்கூடிய ஐயாக்கள் உட்கார்ந்து இருக்காங்க, எல்லாமே ரெட்டலைக்கு இல்லைன்னா உதயசூரியனுக்கு தான் நம்ம ஓட்டு போட்டிருப்போம். இதை தாண்டி நம்ம கை வேற எதையுமே யோசிக்க விடாத அளவுக்கு இந்த 50 ஆண்டுகளாக நம்மளை வச்சு 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 நம்மளை எல்லாத்தையும் காலி பண்ணிட்டான். அன்பு சகோதரர் கரிகால பாண்டியன் சொன்னார் பாத்தீங்களா, நம்ம என்ன சமூகமா இருந்தாலும் நமக்குள்ள ஒரு ஒற்றுமை கிடையாது. ஆனா நம்மெல்லாம் தமிழர்கள். ஆனா தமிழர் என்ற ஓர்மை இங்க இல்ல. என்ன ஓர்மையா இருக்கு? திராவிட எப்படி நம்மள பிரிச்சு வச்சிருக்கான்? சாதிய ஓர்மையே முன்னாடி வச்சிருக்கான், மத ஓர்மையே முன்னாடி வச்சிருக்கான். அதுக்குத்தான் பாவேந்தர் பாரதிதாசன் சொல்றான், கடவுள் வெறி சமய வெறி கண்ணல் நிகர் தமிழுக்கு நோய் 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 இடைவந்த சாதியினும் இடர் ஒளிந்தால் வாழும் நம் தமிழ் தாய் தாய் தாய். நம்மளாம் என்னவா இருக்கு? இப்ப தமிழர்களா ஒன்று கூடுனா எல்லாம் சாத்தியம். தமிழர்களா ஒன்று கூட வேண்டிய இடத்துல இருந்தா அங்கிட்டு வடக்கு பறையர்களுக்கும் மன்னியர்களுக்கும் சண்டை. அங்க 2 சாதி தலைவர்களை உருவாக்கி திராவிடம் குளிர்காயுது. இங்க தெற்க இருபெரு சமூகமா இருக்கக்கூடிய நம்ம தேவேந்திர குலவன் சமூகமா இருக்கட்டும், மிகப்பெரிய மறவர் சமூகமா இருக்கட்டும், இவர்களுக்கும் சண்டை. இதை பிரிச்சு வச்சு சூழ்ச்சி செய்து இந்த 2 சமூகத்தையே தீண்டத்தகாத சமூகமாகவும் வன்முறை சமூகமாகவும் ஆக்கிறவன் யார்? இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற திராவிடனா இல்லையா? அவனை களைய வேண்டிய அரசியல் நமக்கு தேவை. இங்க இந்த இடத்துல தமிழ் தேசிய அரசியல், தமிழ் தேசிய தலைவன், தமிழ் தேசியத்துக்காக ஒப்பற்றிருக்கக்கூடிய மேதகு பிரபாகரன் போன்ற நபர்கள் இந்த மண்ணில் அதிபராகவோ முதல்வராகவோ இங்க இருந்தால் இங்க சாதி முன்னாடி நிக்குமா? மதம் முன்னாடி நிக்குமா? ஒருபோது நிக்காது. ஒருபோது நிக்கிறதுக்கு அந்த தலைவர்கள் விடமாட்டான். ஏன் இப்ப அந்த அரசியலை இப்போதைக்கு நீ நானும் தமிழர், நமக்கு இது தாண்டி வரும் இல்ல, நீ தமிழனா ஒன்று கூட மட்டும்தான் அனைத்து கார்பரேட்டையும் அனைத்து திராவிடத்தையும் அனைத்து ஆரியத்தையும் அடித்து விரட்ட வேண்டும். நமக்கு இருக்கிற ஒரே சான்று தமிழர்கள் என்று ஒரு பெரும் கட்சியை கட்டி திராவிடத்தை எதிர்த்து 8% ஓட்டு வாங்கி அதை இன்னும் எவனிடம் அடகு வைக்காம போறான் பாரு செந்தமிழன் சீமான். அதுதான் தமிழ் தேசிய அரசியல். அந்த தமிழ் தேசிய அரசியலை இங்க எல்லாருமே
திராவிடம் வேணாம், ஆரியம் வேணாம், சரி 2 பேரும் வேணாம். ஆனால் நமக்கு யார் வேணும்? நம்ம எல்லாம் தமிழர்கள், நமக்கெல்லாம் ஒரு அதிகாரம் வேணும் அப்படின்னு இன்னைக்கு அனைத்து நபர்களையும் ஒற்றாளர் என்று எதிர்த்து குரல் கொடுத்து ஆரிய கூட்டத்தையும் திராவிட கூட்டத்தையும் ஓட ஓட விரட்டி நிக்கிறான் பாருங்க அண்ணன் செந்தமிழன் சீமான். அவனுடைய கரங்களை கைப்பற்றணும்னு சொல்றேன். அந்த ஓட்டு போட்டா இப்ப கச்சத்தீவு பிரச்சனை இருக்குல்ல, இந்த 809 மீனவர்கள் பிரச்சனை இருக்குல்ல, இன்னும் ஆயிரக்கணக்கான மீனவர் பிரச்சனை இருக்குல்ல, இப்ப இங்க இருக்கக்கூடிய சாதி அடக்குமுறை இருக்குல்ல, இங்க இருக்கக்கூடிய வர்க்க முரண்பாடுகள் இருக்குல்ல, அதை எப்படி களைய முடியும்? தமிழன் என்ற ஓர்மை பெற்றால் மட்டும்தான் களைய முடியும். அடுத்து எப்படி களையலாம்? நம்ம எல்லாம் மீனவர்களுக்குள்ள பல உட்பிரிவு. ஏன் இங்க இருக்கக்கூடிய தொல்குடி சொல்லக்கூடிய பழங்குடி இங்க இருக்கக்கூடிய நம்ம முத்திரையர்களுக்குள்ள 21 உட்பிரிவு இருக்கு. இந்த 21 உட்பிரிவுக்குள்ளேயே பிரச்சனை இருக்கு. மீனவர் இனக்குழுக்களையே பிரச்சனை இருக்கு. பரதவர், நெய்தல் குடியின மூத்தவர்கள், பரதர், பரவர், முக்குவர், பட்டினர், கரையர், கடையர், வளையர், இப்படி சொல்லிக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம் மீனவர் சமூகத்தினுடைய உட்பிரிவுகள். ஆனால் ஒன்றே ஒன்று நான் சொல்றேன், இந்த இடத்துல குறிஞ்சி திணை, அதாவது காடு, அதாவது மலை, முல்லை குறிஞ்சி அழிஞ்சு போச்சு, பாலையும் அழிஞ்சு போச்சு. ஆனால் இருக்கிற ஒரே ஒரு திணை, அது அழியாத, அது அப்படியே நிக்கிற ஒரே திணைக்குது நெய்தல் திணை மட்டும்தான். இந்த நெய்தல் திணை மட்டும்தான் சாதிகளா இல்லாம மீனவர்களா ஒற்றை அடையாளமா மீனவர்களா மட்டும்தான் நிக்கிறான். ஒன்னே ஒண்ணுதான். இங்க இருந்து வரும்போது எனக்கு இந்த முகவரி தெரியல, வண்டி அப்படியே அங்க விட்டுட்டேன். அந்த பக்கத்து இருந்தா அங்க ஒரு மீனவ சமூகம் போல, அவங்க கிட்ட முகவரி கேட்கிறேன். கேட்டோன்னு அவங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்றாங்க, ஆமாமா எங்க மக்கள் தான் மீனவர் தான், அங்கதான் இருக்காங்க, போங்க போங்க அப்படிங்கிறாங்க. அவன் அங்க பிரிக்கல, அவன் என்ன சொல்றானா எங்க மக்கள் தான் மீனவர் தான், அவங்களுக்கு போங்க போங்கன்றான். நான் பரதவனா இருந்தாலும் முத்திரையரா இருந்தாலும் அவன் என்ன சொல்றான், இந்த நெய்தல் திணையில பிரிக்கிற தன்மை வந்து இல்ல, இவன் பிரிவே கிடையாது. இன்னும் வெளிப்படையா சொல்ல போனா, நான் கரையரா இருக்கலாம், கடையரா இருக்கலாம், அண்ணன் பரதவரா இருக்கலாம், தம்பி வளையரா இருக்கலாம், ஆனால் நாங்கள் பேசும்போது இங்க சாதியா பேச மாட்டோம். அங்க விவசாயியா சொல்றாங்களா? விவசாய திணை, மருது திணை அழிஞ்சு போச்சு. அது சாதி திணையா நின்றுகிட்டு இருக்கு. அந்த சாதி திணைக்குள்ள நம்ம எல்லாம் இன்னைக்கு மிகப்பெரிய வன்மம் கொண்டு தெரிஞ்சுக்கிட்டு ஒண்ணு இல்லையா? ஒன்னையும் என்னையும் பிரிப்பது சாதி, ஒன்னையும் என்னையும் பிரிப்பது கட்சி, ஒன்னையும் என்னை பிரிப்பது மதம், ஒன்னையும் என்னும் இணைப்பது மொழி. அந்த மொழி தமிழ் மொழி. அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்றான். இங்க வந்த உடனே இந்த சேருக்கு முன்னாடி புத்தகத்தை பாக்குறேன். அன்பு உறவுகளே, நான் ஒன்றே ஒன்று குறிப்பாக சொல்லிக்கிறேன். துப்பாக்கி என்பது ஒரு முறை வெடிக்கும், புத்தகத்தை படித்தீர்கள் என்றால் அது பல முறை வெடிக்கும். ஆகவே நீங்கள் இங்க இருக்கக்கூடிய மீனவர்கள், உங்களுக்கு அரசியல் தெரிய வேண்டும் என்றால் தயவு செய்து அனைத்து மக்களையும், அனைத்து இங்க இருக்கக்கூடிய நம்ம அன்பு குழந்தைகள் எல்லாம் பள்ளிக்கூட அனுப்புங்க, புத்தகத்தை படிக்க சொல்லுங்க, அறிவை கொடுங்க. அம்பேத்கர் சொல்வது போல அதிகாரம் என்பது மிக வலிமையானது, அது அடைந்தால் அதிகாரம் என்பது மிக சுலபமா நமக்கு வந்து சேர்ந்துடும். இதான் அம்பேத்கர் சொல்றார். திரும்ப திரும்ப நம்ம சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம்னா, இந்த மக்கள் முத்திரையர்களா இருக்கலாம். இந்த மக்கள் முத்திரையர் யாரா முத்திரையர்? இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கு. இதுல இன்னொரு பிரச்சனை வேற, முத்திரையர்கள் தமிழர்களா, முத்திரையர்கள் தெலுங்கர்கள் அப்படின்னு ஒரு கூட்டம் பேசுறான். என்னடா முத்திரையர்கள் ஒருத்தன் தமிழர்ன்றான், ஒருத்தன் தெலுங்குன்றான். ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லிக்கிறேன், முத்திரையர் என்ற சொல் தமிழ் சொல், அவன் எப்படா தெலுங்கடா இருக்க முடியும்? முத்து அரையர், அது என்ன முத்து அரையர்? சேர சோழ பாண்டியர்கள், இந்த 3 நிலத்துல நிக்கிறவன, இந்த 3 பேரையே இந்த நிலத்தில இருந்து தரையிலிருந்து அப்புறப்படுத்தினால அவன் முத்து அரையர் என்று பொருள்படும் என்று பல வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றான். அடுத்து இன்னொன்னு சொல்றான், முத்து அரையர்கள் இங்க இருந்து கடல் கடந்து, வங்கம் கடந்து, களம் கடந்து முத்து குளித்தல் தொழில சிறப்பாக செய்ததால் அவன் முத்து ராஜா நாடாகவே அங்கீகரிச்சு. குறிப்பா சிவகங்கை, புதுக்கோட்டை, திருச்சி, தஞ்சை போன்ற பகுதிகளில் முழுக்க ராஜாங்கமா கட்டி முத்திரையர் நாடு என்ற கோட்டை கொத்தளத்தோட ஆட்சி செய்தவன் முத்திரையர்கள். அதாவது 7, 8, 9 இதுல மன்னர்கள் பேரை சொன்னீங்க வச்சுக்கோங்களேன், ஒண்ணு இல்ல. இன்னைக்கு தஞ்சாவூர்னு ஒரு பேர் சொல்றீங்கல்ல, தஞ்சைக்கு பேரு தஞ்சை கிடையாது, அதுக்கு பேரு குளிர்ந்த வயல்காடு.
தஞ்சாவூருக்கு பேரு குளிர்ந்த வயக்காடு. அந்த குளிர்ந்த வயக்காட ஒரு மன்னன் வந்து ஆள்றான். அந்த மன்னன் பேர் தான் தனஞ்சயன். அந்த தனஞ்சயன் தான் என்ன பண்றான், பல்லவர்களில் ஆட்சியின் கீழ முத்திரைகள் இருந்ததாகவும் ஒரு சான்று சொல்லப்படுது. பாண்டியர்களுடைய கிளைக்குடியாகவும் முத்திரைகள் இருந்ததாக ஒரு சான்று சொல்லப்படுது. சோழர்களுடைய படை தளபதிகளாகவும் முத்திரையர்கள் இருந்ததாக ஒரு சான்று சொல்லப்படுது. இந்த தனஞ்சயங்கிற ஒருத்தன் தான் என்ன பண்றான், அங்கு அந்த 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 வயல், அந்த சொல்ல குளிர்ந்த வயல் காடு, இந்த நிலம், அதாவது தஞ்சாவூர், அதை வந்து என்ன பண்றான், பல்லவர்களுடைய ஆதிக்கத்தோட வந்து கைப்பற்றிறான். கைப்பற்றி அங்க ஒரு அரசன் நிறுவுறான். அந்த அரசன் நிறுவுற மன்னன் பேரு தனஞ்சய முத்திரையன். அவனுடைய பெயர் தான் தனஞ்சை, தஞ்சை, தஞ்சை. அதுதான் இப்ப இந்த தஞ்சை ஆண்ட தனஞ்சய முத்திரையன். அவனுக்கு பின்னாடி வந்த குயவன் மாறன் என்ற முதலாம் பெரும்பிடுகு முத்திரையன். அதுக்கப்புறம் இளங்கோதரர் என்ற மாரவர்மன். மூன்றாவது ஒருத்தன் வர பாருங்க. இப்ப அதுதான் இங்க விஷயமே. அதுதான் இங்க இரண்டாம் பெரும்பிடுகு முத்திரையர். இன்னைக்கு நம்ம சொல்றோம்ல, இந்த முத்திரையர்களுக்கான மாபெரும் மன்னன் இரண்டாம் பெரும்பிடுகு முத்திரையன். இந்த இரண்டாம் பெரும்பிடுகு முத்திரையன் சூரன்மார் என்கிற முத்திரைய மன்னன் தான் 18 போர்கள் தொடர்ச்சியான போரு, 18 போருமே வெற்றி. அப்பேற்பட்ட வரலாற்று பேரரசனா, அப்பேற்பட்ட பெரும் ஒரு கூட்டத்தை சேர்ந்த நம்மர் எப்படி முத்திரையர்கள் தெலுங்கர்களா உருவெடுக்க முடியும்? எப்பனா 6ஆம் நூற்றாண்டு, 7ஆம் நூற்றாண்டு, 8ஆம் நூற்றாண்டுல இவர்கள் 300 வருஷம் தஞ்சையை மையப்படுத்தி ஆட்சி செய்யும் பொழுது இதே காலகட்டத்துலதான் 5ஆம் நூற்றாண்டு, 6ஆம் நூற்றாண்டு ஒரு மொழி சிதையுது. அந்த ஒரு மொழி சிதைந்த மொழி தெலுங்கு மொழி. அந்த மொழி துளு, சமஸ்கிருதம், தமிழ்ல இருந்து ஒரு மொழி பிரியுது. அந்த மொழி பிரியும் பொழுது அங்க இருக்கக்கூடிய மக்கள் அப்படியே பல பேர் தெலுங்கர்களா உருவெடுக்கிறான். அவர்கள் தான் இப்ப முத்துராஜா நாயுடுன்னு சொல்லுவாங்க. அவர்கள் அந்த மொழி சிதைந்து போகும் பொழுது, அந்த தெலுங்கு மொழி சிதைந்து போகும் பொழுது அங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் தெலுங்கர்களா உருவெடுக்கிறார். இன்னும் உங்களுக்கு தெளிவா சொல்லணும்னா, கேரளால ஈழவர்கள் இருப்பாங்க, நலவர்கள் இருப்பாங்க. அவனுடைய தாய்மொழி மலையாளம். அதே ஈழத்துல ஈழவர்கள் நலவர்கள் இருப்பாங்க, அவனுடைய தாய்மொழி தமிழ். மலையாள மொழி சிதையும் பொழுது கேரளாவில் இருக்கக்கூடிய தமிழன் மலையாளியா உருவெடுக்கிறான். அதே மொழி ஈழத்துல சிதைக்காத பொழுது அங்க இருக்கக்கூடிய தமிழனா இருக்கிறான். மொழி சிதையும் பொழுது ஈழவர்கள் நலவர்கள் மலையாளி ஆக்கப்படுறான். அதே மொழி ஈழத்துல இலங்கையில சிதையாத பொழுது அந்த தமிழர்களாவே இருக்கிறான். இந்த சிதைக்கிற வரலாறு தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய எந்த சமூகம் வந்தாலும் இங்க இருக்கக்கூடிய சமூகம் அவனை அடித்து விரட்ட வேண்டும். அதுதான் தமிழ் தேசியம். அதுதான் தமிழ் தேசியம். அது எந்த வடிவத்தில் வந்தாலும் சரிதான். நான் ராமேஸ்வரம் முழுக்க ஒரு 8 ஆண்டுகள் மீனவர்களுக்காக போராடி இருக்கேன், களத்துல நின்றுக்க. நான் இப்போ இந்த இடத்துல பதிவு பண்றேன், கிட்டத்தட்ட 163 பொதுநல வழக்குகள் இந்த தமிழ் மக்களுக்காக நான் போடப்பட்டிருக்கேன். அதுல இந்த மீனவ சமூகத்துக்கு மட்டும் 32 பொதுநல வழக்கு போட்டிருக்கேன். இடைவிடாமல் போடுவேன், போட்டுக்கிட்டே இருப்பேன், கேட்போம், கேட்டுக்கிட்டே இருப்போம், கதவை தட்டுவோம், வந்தா மழை போனா மயிறு. அப்படி போட்டு 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 என்னால முடிகிற அத்தனை வேலைகளை செஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன். கடைசி ஆயுதமாக பிரிட்ஜோங்கிற ஒருத்தன் 7 ஆண்டுகளுக்கு பின்னாடி துப்பாக்கியால சுட்டு கொல்லப்பட்டான். 800 பேர் சுட்ட குற்றப்பட்டிருக்கான். அப்பெல்லாம் யாரும் தடுத்து நிறுத்தல. யாரு 2 நாள் 1 நாளுக்குள்ள என்ன பண்ணிடுவானுங்க, போராட்டத்தை முடிச்சுடுவானுங்க, துப்பாக்கியில சுடுவானுங்க, அப்படியே ராமேஸ்வரத்தை தூக்கிட்டு வருவானுங்க, அப்படியே கதறுவாங்க. ஒட்டுமொத்த மீனவர்கள் கதறின பிறகு ஒரு 20 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய் அறிவிப்பானுங்க. அப்படியே கொண்டு போய் பாடி அடக்க முடிவாங்க. அங்குள்ள மீனவ சங்க தலைவர்கள்லாம் அப்படியே கூடிடுவாங்க. மிகப்பெரிய அப்படி நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மீனவர் அல்லாத மீனவ சங்க தலைவரா இருந்தா 20 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்றேன்ல, நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு நெய்தல் திணையோட பூர்வ குடி பரதவர்கள், அவர்களுடைய கிளை வந்தவர்கள் ஆதி கடையா இருக்கக்கூடிய கடையர்கள் கூட இருக்கலாம். ஆனா பூர்வ குடி யாரு? பரதவர்கள். மருதத்தினுடைய பூர்வ குடி பல்லர்கள். அவர்களுடைய கிளைக்குடைய 1000 பேர் உருவாக்கலாம். ஆனா பூர்வ குடி யாரா? பல்லர்கள் தானே. அதே போல இந்த காட்டினுடைய பூர்வக்குடி இடையர்கள், அதாவது இன்றைய கோணார்கள், அவர் தானே பூர்வக்குடி. இந்த இடையில பாத்தீங்கன்னாக்கு பட்டுக்கோட்டையில இருந்து ஆரம்பிச்சு ராமேஸ்வரம் ஆரம்பிச்சு இந்த மீனவ சமூகத்தை ஆதிக்க சமூகமா இருக்கிறவங்க கைப்பற்றுவான். திடீர்னு கைப்பற்றிக்கிட்டு அந்த போராட்டத்தை விட மாட்டான். அவன் அங்க நின்றுகிட்டு என்ன பண்ணுவானா, நீங்க போங்க, நாங்க மீனவர்கள். ஏன்னா அவன் ஒரு 5 போட்டு வச்சிருப்பானா, அதுல மீனவர் சொசைட்டில பதிஞ்சிருவான். பதிஞ்சிட்டு நாங்க மீனவர்கள் அப்படின்னு சொல்லுவான். இந்த கட்டமைப்பு அங்க ராமேஸ்வரத்தை யாரும் உடைக்கவே முடியல. ஏன்னா அவன் காங்கிரஸ்லயும் பிஜேபிலையும் திமுக இருந்துகிட்டு அவன் அதுக்கு மேல அங்குள்ள மாவட்ட செயலாளர், அவனை பார்த்தாலும் ஒரு ஆதிக்க சமூகம். அதுக்கு மேல பிஜேபி, அவனும் ஒரு ஆதிக்க சமூகம்.
அதை தாண்டி மறுபடி பார்த்தா ஏடிஎம்கே அது ஒரு ஆதிக்க சமூகம். இது அப்படியே ஒரு தொடர்பு நிலையில இருக்கும். இது எப்படா உடைக்கிறது, உடைச்சி ஆகுறேன்னு சொல்லிட்டு ஒரு 3 ஆண்டு அங்க உட்காந்து வேலை பார்த்தேன். நான் உள்ள போயிட்டால தீவிரவாதி வர்றான், நக்சலைட் வர்றான், தமிழ் தேசிய தீவிரவாதி வர்றான், விடுதலை புலி வர்றான். மீனவர்கள் என் பக்கத்துல வர விட மாட்டான், என் பக்கத்துல வரவே விட மாட்டான். வந்தா சிறைப்படுத்திடுவானுங்க. இவன் வந்து தமிழ்நாடு தனித்தமிழ்நாடு பேசுறான், இவன் மோசமான ஆளு, இவன் தமிழரசு ஆளு, இப்படி நம்மளை ஒதுக்கி வச்சுப்பான். விடவே இல்லையா? இனி ஒரு போதும் பிரிட்ஜோ கொல்லப்பட்ட பிறகு பாடி வந்தது உட்கார்ந்த ஒரு 50 பேரோட ஒட்டுமொத்த போராட்டத்தையும் அப்படியே 1 நாள் 2 நாள் 3 நாள் 4 நாள் 5 நாள் 6 நாள் 7 நாள் வரைக்கும் போராட்டத்தை நடத்தினேன். இனி ஒரு போது பிரிட்ஜோக்கு அப்புறம் ஒருத்தனும் சுட்டுக் கொல்லப்படக்கூடாது. போட்ட உடனே இன்ன வரை யாரும் சுட்டுக் கொல்லப்படலை. அன்பு உறவுகளை, போராட்டம் தீவிரமாக இருந்தால் இங்கே அரசு பயங்கரவாதம் அடிபணியும். அதற்கு இங்கே ஒரு பெரும் சான்றாக என் மதிப்புக்குரிய சகோதரர் தமிழ்மாறன் இங்க உணர்றார். முத்துமூனங்கிற மிகப்பெரிய ஒரு போராளி சிறையில வைத்து அடித்து காவல்துறை அதிகாரிகள் கொண்டாங்க. அந்த போராட்டத்தை மிகவும் அருமையாக தலைமை தாங்கி நின்று போராடியவர் இதே மல்லர் பேராயத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அன்பு சகோதரர் யாரு, நம்ம சந்திரசேகர். அப்ப இப்படிப்பட்ட போராளிகளை நீங்க விடாதீங்க. இவர்கள் சாதிக்காகவோ இல்ல மதத்துக்காகவோ இல்ல, ஒடுக்கப்பட்டு தாழ்த்தப்பட்டு அடி விளிம்பில் இருக்கக்கூடிய மக்களுக்காக குரல் எழுப்பக்கூடியவர்கள். இவங்க ஆகப்பெரிய அறிவுஜீவிகள் மட்டும்தான் இந்த மக்களுக்காக களத்தில் நிற்க முடியும். அப்படி நிற்கக்கூடிய மக்களை, அப்படி இருக்கக்கூடிய போராளிகளை ஒருபோதும் விடாதீர்கள். நாம் அனைவரும் நமக்கான அரசியலை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் நாம் ஒரு கட்சியை தேர்வு செய்ய வேண்டும். அது அமைப்பில் வழிவான கட்சியாக இருக்க வேண்டும். அந்த அமைப்பில் வழிவான கட்சியாக இன்று எவனையும் எதிர்பார்க்காமல், எவனிடம் அணிபடியாமல் 1000 கோடி கொடுத்தாலும் தனித்து நின்று புலியாக களமாடும் சொல்லக்கூடிய அண்ணன் செந்தமிழன் சீமான் பின்னாடி அணி திரளுவோம் என்று கடைசி வாய்ப்பாக கேட்டு நன்றி கூறி விடுகிறேன். நன்றி, வணக்கம்.